ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. கலிலேயாவிலுள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியாது. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரியும். ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்னர்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை 20 பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மடுமாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொது காலத்தினுடைய 2வது ஞாயிறு வாரத்திற்குள்ளே பயணப்படுகிறோம். கடந்த 7ஆம் தேதி இந்த உலகத்தையே உலுக்கிய ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த உலகினுடைய வல்லரசாகிய ஐக்கிய அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லுகிற மாவட்டத்தில் ஏற்பட்ட காட்டு தீதான் அந்த செய்தியினுடைய பரபரப்பாக இருந்தது. உயிர் சேதங்கள் ஏராளமாக இல்லாவிட்டாலும் பல கோடிக்கணக்கான பெறுமதியுள்ள சொத்துக்கள், உடைமைகள் அழிந்து போன ஒரு நிலையில் வல்லரசு என்று பல வழிகளிலும் பேசப்பட்ட ஒரு தேசம் நிற்கதியாகியுள்ள ஒரு சூழமைவை நாம் இணையதளங்களிலும் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பார்க்கிறோம். மனம் நொந்து போகிறோம். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதிய கடிதத்திலே பல வழிகளில், பல முறைகளில், பல வழிகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் இந்த காலங்களில் தம்முடைய ஒரே மகன் வழியாக நம்மோடு பேசுகிறார் என்று வாசிக்கிறோம். நம்மை சூழ நடந்து கொண்டிருக்கிற பல காரியங்கள் இயற்கை வழியாக, இன்னும் பல அனுபவங்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார் என்ற செய்தியை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திலே உண்டான இந்த தீ விபத்தின் பொழுது நம்முடைய இதயங்களை ஈரமாக்கிய ஒரு காரியமும் கண்ணிலே பதிவானது. கிறிஸ்து பிரியமானவர்களே, பல செயற்பாட்டாளர்கள், பல சமூக சிந்தனையாளர்கள், பல நலன் விரும்பிகள் என்று தம்மை அடையாளப்படுத்தி கொண்டோர் அந்த களத்திலே இறங்கி அல்லல் படுகின்ற, இன்னலுற்றிருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய முன் வந்தார்கள். இதுவல்லவா கிறிஸ்தவம்? இதுவல்லவா கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்பதனுடைய அர்த்தம் என்று சிந்திக்க தோன்றியது.
இன்றைய நாளுடைய இறை வார்த்தைகளும் குறிப்பாக நற்செய்தியிலே, யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே அன்னை மரியாளை ஒரு நல்ல சமாரியனாக நமக்கு எடுத்து கொடுக்கின்றது. லூக்கா நற்செய்தியாளர் மட்டுமே குறிப்பிடுகின்ற நல்ல சமாரியன் உவமையும் சரி, யோவான் நற்செய்தியாளர் மட்டுமே குறிப்பிடுகின்ற கானாவூர் கல்யாண வீடும் சரி, அன்னை மரியாளை ஒரு நல்ல சமாரியனாக எடுத்து காட்ட தவறவில்லை. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, பிரிதின் நோய் தன் நோய் போன்று நோக்குகின்ற ஒரு தாயாக, அன்பு ஏங்கி தவிக்கின்ற மனிதர்களுக்கு அன்பை அள்ளி இறைக்கின்ற ஒரு மங்கையாக, இறையருள் தேவை என்று அலைகின்ற மனிதர்கள் நடுவிலே இறையருளை தாரை வார்த்து கொடுக்கின்ற ஒரு சீமாட்டியாக அன்னை மரியாளை நாம் பார்க்கிறோம். நம்முடைய எல்லா தேவைகளிலும் நமக்காக பரிந்துரைக்கின்ற இந்த தேவதாய் நம்மோடு என்றுமே உடன் இருக்கிறாள் என்கிற செய்தியை இந்த கானாவூர் கல்யாண சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கானாவூர் ஒரு வளமான நாடு. கானாவூர் கல்யாணம் என்பது ஊரே கூடி உறக்க கொண்டாடுகிற ஒரு சமூக கொண்டாட்டம். இந்த சமூக கொண்டாட்டத்திலே திராட்சை ரசம் என்பது அந்த யூதர்களுடைய மத்தியிலே இன்றியமையாத ஒரு விருந்து பொருளாக இருக்கிறது. அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து போனால் அது கானா ஊருக்கே அவமானம். அது அந்த கல்யாண குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அந்த வளம் நிறைந்த, அந்த செல்வம் கொளிக்கிற, திராட்சை ரசம் மிகுந்து இருக்கின்ற அந்த ஊருக்கே ஒரு அவமானம். ஒரு ஊருடைய அவமானத்தை ஒரே மங்கையாக, ஒரே நங்கையாக, ஒரே தாயாக அன்னை மரியாள் உணர்ந்து கொள்ளுகிறாள். பிரிதின் நோய் தன் நோய் என்று நோக்குகிறாள். அடுத்தவருக்குரிய துன்பம் என்றால் அது எனக்கும் துன்பம் என்று உணர்கிறாள். உடனே முன்வந்து ஒரு அப்போஸ்தலிக்க கட்டளையை அன்னை மரியாள் கொடுக்கிறாள். திருவிவிலியத்திலே, குறிப்பாக நற்செய்திகளிலே அன்னை மரியாள் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை என்றால் இதுதான். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்கின்ற கட்டளை. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களை, சீடத்துவ வாழ்விற்கு அழைக்கப்பட்ட நாமும் அவர் சொல்வதையெல்லாம் செய்வதற்கு, கிறிஸ்து சொல்வதையெல்லாம் செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். முதலிலே அவர் சொல்வதையெல்லாம் செய்கிறோம், பின்பு அவர் செய்வதையெல்லாம் சொல்கிறோம். இதுதான் அப்போஸ்தலிக்கம், இதுதான் மறை பரப்பு, இதுதான் சாட்சிய வாழ்வு. அதைத்தான் அன்னை மரியா நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, அன்னை மரியாவிலே மிளிர்ந்த அந்த நல்ல சமாரியனுக்குரிய பண்புகளை நாங்கள் பார்க்கிற பொழுது, அவள் இதோ அடிமை என்று ஆண்டவருக்காக தம்மை அர்ப்பணித்த பொழுதும் சரி, ஐன் கிரீம் என்று சொல்லுகிற அந்த மலைப்பகுதிக்கு விரைந்து போய் தானே ஒரு கர்ப்பிணி தாயாக இருக்கிறாள் என்பதை மட்டும் கருத்திலே கொள்ளாது, தன்னுடைய உறவினராகிய எலிசபெத்திற்கு அவருடைய வயது முதிர்ந்த நேரத்திலே உதவ சென்ற போதும் சரி, சிலுவை அடியிலே இயேசுவோடு உடன் இருந்து 7 சோக வாட்களால் ஊடுருவப்பட்டு அல்லலுற்ற போதும் சரி, இறுதியிலே இறந்த உடலத்தை, தன்னுடைய சொந்த மகவினுடைய உடலத்தை தாய்மடியிலே தாங்கிய போதும் சரி, அவள் உண்மையிலேயே ஒரு நல்ல சமாரியன் தான், ஒரு உதவுகின்ற உன்னதமான தாய் தான். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, அன்று பாலைவனத்திலே பொழியப்பட்ட மன்னாவை போல இன்று கானாவூரிலே கடவுளுடைய கரத்தினால் மீண்டும் ஒரு மன்னாவை திராட்சரசம் வழியாக பெற்றுக் கொடுக்கிற ஒரு தாயாக அன்னை மரியாள் இருக்கிறாள். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அன்னை மரியாள் கொடுக்கிற இந்த அன்பு கட்டளை அல்லது இந்த அப்போஸ்தலிக்க கட்டளை இன்று எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்று உலகெல்லாம் பல ஆலயங்களிலே கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கிற இந்த தேவதாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இன்று இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் என்ன? அடுத்தவருக்கு உதவி செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்கின்ற ஆறுதலின் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், அமைதி இழந்த உள்ளங்களுக்கு அமைதியாயிருங்கள், ஆறுதல் தேடி அலைவோருக்கு ஆறுதல் சொல்லுங்கள், தேவையில் உழல்வோரை தேடி சென்று உதவுங்கள். இவைதானே கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்களாக இருக்கிறது. ஆக இன்றைய நாள் நமக்கு ஒரு உன்னதமான அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. எப்படி நம்முடைய தேவ அன்னை ஒரு நல்ல சமாரியனுக்குரிய பண்போடு வாழ்ந்தாளோ, எப்படி அன்னை மரியாள் அடுத்தவருடைய தேவையை தானே அறிந்து முன் சென்று உதவினாளோ, அதுபோல கிறிஸ்துவை தாங்கிக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும், கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்கின்ற பெயரை திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு உதவி செய்ய புறப்படுவோம். அடுத்தவருடைய துன்பம் என்பது நம்முடைய துன்பம் என்று நோக்கோடு வாழ கற்றுக்கொள்ளுவோம். உன்னை நேசிப்பது போல அடுத்தவரையும் நேசி என்று சொல்லுகிற கிறிஸ்துவின் வார்த்தைகளை வாழ்வாக்குவோம். அப்பொழுது நாமும் அன்னையின் அடியொற்றி பயணிக்கின்ற
நல்ல சமாரியன்களாக இருக்க முடியும். நல்ல சமாரியன் உவமையிலே வந்த குருவை போல் அல்லாமல், லேவியனை போல் அல்லாமல், தேவை தெரிந்தும் விலகி செல்லுகின்றவர்களாக அல்லாமல், சாலையில் சந்திக்கிற மனிதர்களுக்கெல்லாம் கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை, கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை, கிறிஸ்துவனுடைய செய்தியை நம்முடைய செய்கைகள் வழியாக கொடுக்கிற மனிதர்களாக மாறி நாமும் நல்ல சமாரியர்களாகவும் அன்றைய கானான் தேசம் இன்றைய நம்முடைய வாழ்க்கையிலே கானான் தேசமாக மாறட்டும், மலரட்டும். உங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் இனிய வாரமாக அமைய ஆசீரோடு வாழ்த்துகிறோம். ஆமீன்.